வானிலை குறித்தான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி மற்றும் தென்காசியில் இன்று கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆகாஷ் வழங்க கேட்கலாம். ஆகாஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ஸ்ரீதர். தென்னிலங்கை கடற்கரை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தென் தமிழகத்தில் இன்று மற்றும் நாளை ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதால் ஆரஞ்சு எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த பகுதிகளில் 12 சென்டிமீட்டர் முதல் 20 சென்டிமீட்டர் வரை மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்றைய தினத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் தென்காசி இந்த 4 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதால் இந்த 4 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்கள் இந்த 7 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதால் மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல நாளைய தினத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி இந்த 4 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதால் ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தேனி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதால் மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டுள்ளது. தென் தமிழகத்தில் இன்று மற்றும் நாளை, அதே போல இந்த டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களில் இன்று மற்றும் நாளை மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டுள்ளதால் மக்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும், வீட்டை விட்டு வெளியே வராமல் இருப்பது நல்லது என்றும், வீட்டை விட்டு வெளியே வரும் பட்சத்தில் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்று வானிலை ஆய்வு மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. ஸ்ரீதர், தகவலுக்கு நன்றி ஆகாஷ்.